அபக்கூக்கு அதிகாரம் 1. இறைவாக்கினர் அபக்கூக்கு கண்ட காட்சியில் அருளப்பட்ட இறைவாக்கு. அநீதி குறித்து அபக்கூக்கின் முறையீடு. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர்? கேட்டினை காண செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆதலால் திருச்சட்டம் வலுவற்று பயனற்று போகின்றது, நீதி ஒருபோதும் வெளிப்படுவதில்லை. கொடியோர் நேர்மையுள்ளோரை வளைத்து கொள்கின்றனர், ஆகவே நீதி தடம் புரண்டு காணப்படுகின்றது. ஆண்டவரின் பதிலுரை. நீங்கள் உங்களை சூழ்ந்துள்ள வேற்றினத்தாரை கூர்ந்து கவனியுங்கள், கவனித்து வியப்பும் திகைப்பும் அடையுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்நாளில் நான் செயல் ஒன்றை செய்திடுவேன், விளக்கி சொன்னாலும் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் கல்தேயர் இனத்தை எழுப்பவிருக்கிறேன், அது பரபரப்பும் கொடுமையும் உடைய இனம். தங்களுக்கு சொந்தமில்லாத இருப்பிடங்களை கவர உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை சுற்றித் திரியும் இனம். அவர்கள் அச்சமும் திகிலும் உண்டாக்குகின்றவர்கள், தங்களுடைய நீதியையும் பெருமையையும் தாங்களே உருவாக்குகின்றவர்கள். வேங்கையை விட அவர்களின் குதிரைகள் விரைவாய் ஓடுகின்றன. அவை மாலை வேளையில் தெரியும் ஓநாய்களை விட கொடியவை. அவர்களுடைய குதிரை வீரர்கள் பாய்ந்து வருகின்றார்கள், இறைமேல் பாயும் கழுகை போல் பறந்து வருகின்றார்கள். அவர்கள் யாவரும் வன்முறை செய்யவே முன்னேறி வருகின்றார்கள். அவர்கள் முன்னேறும்போது எல்லாரும் கலங்கி திகைக்கின்றார்கள். மணல் போல எண்ணற்ற மக்களை சிறைப்படுத்துகின்றார்கள். அரசர்களை அவர்கள் ஏளனம் செய்கின்றார்கள், அதிகாரிகளை எள்ளி நகையாடுகிறார்கள். அரண்மனைகளை எல்லாம் பார்த்து நகைக்கின்றார்கள். மண் மேடுகளை எழுப்பி அவற்றை பிடிக்கின்றார்கள். அவர்கள் காற்றைப் போல் விரைவாக கடந்து போகின்றார்கள், மறைந்து விடுகின்றார்கள். தங்கள் வலிமையை கடவுளாக கருதியதே அவர்கள் செய்த குற்றம். அபக்கூக்கு மீண்டும் முறையிடுகிறார். ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே, எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே. கொடுமையை பார்க்க தாங்காதவரே, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும்போது நீர் ஏன் மௌனமாயிருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்கள் போலும் தலைமை இல்லா ஊர்வன போலும் நடத்துகின்றீர். கல்தேய இனத்தார் மற்றெல்லாரையும் தூண்டிலால் பிடிக்கின்றார்கள், வளையால் வாரி இழுக்கின்றார்கள். தங்கள் பரியிலே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்புறுகின்றார்கள். ஆதலால் தங்கள் வலைக்கு பழி செலுத்துகின்றார்கள், பரிக்கு தூபம் காட்டுகின்றார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகின்றார்கள், அறுசுவை உணவை பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்களினங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்கவும் வேண்டுமோ?